இன்னைக்கு சூழலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நெருக்கடி அப்படிங்கிறது யாருக்கு அதிகமா இருக்கு, திமுகவுக்கா அதிமுகவுக்கா? உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்பா கொடுப்பாரா அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க, அண்ணன் செருப்பா கொடுத்துருங்க. டேய் பாத்தியாடா, அதிமுகவுக்கு நெருக்கடி ரெடியா, கைவசம் ரெடியா இருக்கு. அடால் தம்பு, நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியலால ஒரே ஐயா. ஏன்னா கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தை பாஜக பேசுறாங்க, அது ஒரு முக்கியமான நெருக்கடி. 50 இடங்களை குறி வச்சு வேலை செய்யணும்ன்றாங்க, அது ஒரு முக்கியமான நெருக்கடி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அது கூட்டணி ஆட்சின்னு தெளிவாக அப்பயே சொன்னார். மறுநாளும் பேப்பர்ல வந்தது. அன்னைக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் எடப்பாடி வாயை திறக்காம பேசாம இருக்கார். இது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன், இப்படி ஏதாவது நடக்கும்னு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ. ஏன்னா அதிமுக அதிகாரத்துல யாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம்ன்றதுல உறுதியா இருக்காங்க. சோ இப்போ நெருக்கடியை சந்திக்கிறது அதிமுக. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அடுத்தபடியா நெருக்கடியை சந்திக்கிறது பாமக. இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடி இருக்கிறதுனால டாக்டர் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அவங்களால இப்ப எதுவும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்கள கூட்டணி கூப்பிட்டு வர முடியல. இந்த மாதிரி இப்போதைக்கு அதிக நெருக்கடி அப்படிங்கிறது அதிமுக. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இதெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது யாருக்கு நெருக்கடி அதிகமா இருக்கு? நல்ல கொஸ்டின். திமுக கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது. அதுல அவங்க ஆட்சியில பங்குன்னு எல்லாம் கேட்பாங்க. அதுங்கிற விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கோரிக்கை வச்சதெல்லாம் அப்படி டை டவுன் ஆயிட்டு. காரணம் அரசியல்ல வெற்றி தான் முக்கியம். புறாமே வரத்தான் செய்யும், உயிரெல்லாம் எரியத்தான் செய்யும். நான் என்ன பண்றதுங்க, நான் ஓடல, நீங்க ஓட வச்சிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருப்பேன். இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர் தான் முக்கியமானதுன்னு இருக்கும்போது திமுக அணி தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க. 3 முறை 45% வாக்குகளை தாண்டின ஒரு அடியா இருக்கிறனால அதோட கான்ஸ்டிடியூன்ஸ் எல்லாமே தோல்வி வளையத்தில் இருந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஒரு பாஜக எதிர்ப்புங்க புள்ளில அவங்க சேர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ரைட். அர்ஜுனமூர்த்தி சார், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறத உங்களோட தலைவர் நயினார் நாகேந்திரன் தெளிவாக குறிப்பிட்டார். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவரே. ஏற்கனவே எங்களோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் விசிட்லே உங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தான் மாநில தலைவர் அப்படின்னு பிரகடனப்படுத்தின அன்னைக்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நாங்கள் அதிமுகவோட வலிமையான கூட்டணியாக இருப்போம், அவங்களோட வலிமைக்கு வலிமை சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரே ஒழிய இந்த ஆட்சி, இந்த பங்கு, இதை பற்றியெல்லாம் பேசலை. ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி குறி கட்டி பார்க்க வேணாம்? பார்க்கணும். எடுக்கிறேன், செல்போன் எடுக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. அப்போ முதல் கட்ட முடிவில் கூட்டணி தான் முக்கியங்கிற போது
கூட்டணி எந்தவித பிரச்சனை இல்லாமல் 2026 தேர்தல் களத்தில் போய் பணி செய்து சிறப்பு செய்து வெற்றி அடையணுங்கிற இலக்கை தாண்டி வேற எந்த இலக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரை வந்த போது கூட பேசினாரு, கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா பேசினாரு. கூட்டணி கட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்களோட பார்வையில் இந்த நெருக்கடியை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் கருத்து தான் சார் என் கருத்து. அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா. அதிமுகவை பொறுத்தவரையில பாஜகவை பொறுத்தவரையிலையும் கூட்டணி ஆட்சிங்கிறத டிக்ளேர் பண்ணி வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஐயா முட்டாள கூட்டிடுவானா அடி முட்டாள கூட்டிட்டு வந்து இவன் சரி வர மாட்டான். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முகம் ஒன்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. அண்ணாமலைக்கு கருத்துக்களை ஏற்று ஜெயலலிதா ஊழல் பேர்வழி ஊழல் பெருச்சாளின்னு அண்ணாமலை சொன்னதை ஏற்று விழுந்த ஓட்டு தான் 18% வாக்குகள். நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல. அவர் தலைமையில கூடிய கூட்டத்தில் தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை தாங்கிறது அங்கு நிரூபிக்கப்பட்டது. இது இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் பலருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் தான். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. பட் யதார்த்தம் ஹீரோவா நின்னவரை தான் மக்கள் மதிப்பாங்க. அவர் ஹீரோவா நிமிர்ந்து நின்னாரு. அதோட வெளிப்பாடு தொண்டர்கள் மத்தியில கிடைச்சது. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. இரட்டை இலக்க வாக்குகளை பாஜக 2026 பெற்று 29 மோடி தலைமைங்கிறது டிச் ஆகாம மோடிக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டணி வாய்ப்பு கிடைக்குமா? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அதுல இவரும் சேர்ந்திருக்கிறாரு, ஜி.கே. வாசன். அவர் தான் அந்த அணி அமைவதற்கே முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா இருந்தவங்க. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு பாரு நம்பி யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? மோடியை எடப்பாடி கலத்தி விட்ட மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராம இருக்குமா? அதுக்கு 11.4% வாக்கெடுத்த பாஜக 10% வாக்காவது எடுக்கணுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிஎம்ஓ மோடி கிட்ட டைரக்டா கொடுத்திருக்கிறாரு. என்ன நீ ட்ரை பண்றா? ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா, இத அமித்ஷா எப்படி செயல்படுத்த போறாரு? இல்ல எனக்கு ஒரு கேள்வி. நீங்க அண்ணாமலையை பத்தி குறிப்பிட்டதுனால நான் இதை கேட்கறேன். நானு அண்ணாமலை இருந்த போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இப்போ நயினார் பொறுப்பேற்ற பிறகு அது குறையும் அப்படின்னு ஏதாவது சொல்ல வரீங்களா? நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாளோட நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. மீட்டிங்ல அண்ணாமலையோட பேரை அவர் உச்சரிச்ச போது எழுந்த சத்தத்துக்கும் நயினார் பேரை உச்சரிச்ச போது எழுந்த சத்தத்துக்குமான வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது அந்த சமயத்துல. நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? இரட்டை இலக்கத்துக்கு தாமரையை கொண்டு போய் நிரூபித்தவர் அண்ணாமலை. நாளைக்கு இதே நயினார் நாகேந்திரன் 10% மேல வாக்குகளையும் நிரூபிச்சு கணிசமான எம்எல்ஏக்களும் அண்ணாமலையால எம்பியை வெற்றி பெற முடியல. வெற்றி பெற்றால் இதே நயினார் சாதிச்சவனுக்கு தான் மரியாதை. மூலகட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட 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 ரே ஒன்னாடா போடா, அப்படி போடா. தமிழ்நாடு பாஜக ரவீந்திரன் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவ்வளவு அண்ணாமலையை பத்தி இவ்வளவு சிறப்பா சொல்றீங்களே, ஓகே நான் ஒத்துக்கிறேன். அவரை ஏன் பாஜக மாநில தலைவர் பதவியிலும் தூக்கினாங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன் போய் கேட்டோம். கூட்டணிக்காக 20% வாக்கு உள்ள வருது. எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதில் என்னப்பா இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான். டேய், outside how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. நம்பரை குறுக்க வராதீங்க, நாகரிகத்தை கடைபிடிங்க. கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க சார். கேள்வியை கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. அந்த நாகரிகத்தை கடைபிடிங்க. நீங்க நான் பேசும்போது இடையில வந்தீங்க.
ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down, please. பிரியன் ப்ளீஸ் கீப் மாம் நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கீப் மாம். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.